ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலா யாவலீலோபனீயம் பீயூஷாப்லாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைசோரவேஷம் தாருண்யா ரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைः ஆவீதம் நாரதாத்யைர் விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைச்ச. கோதா நாச்சியார் ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு சூரிய கிரகணம். ஸ்ரீமத் பாகவதத்தில் சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் கண்ணபிரான் குருக்ஷேத்திரத்தில் ஒரு மேளாவை நடத்துகிறான். மேளா அப்படின்னா நாம் இன்னைக்கு எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி அங்கே நடந்த நிகழ்ச்சிகளை இந்த சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் நாம் அனுபவிப்போம். ஸ்ரீயப்பதியான துவாரகாதீசன் பிரேமைக்கு அன்புக்கு வசப்பட்டவன். பிரியத்தால அவனை கட்டி போட்டவர்கள் கோபிகைகள். தவகதாமிருதம் தப்த ஜீவனம்னு வாழ்ந்தார்கள். அவனோட பிரிவுல பிரேமை வளர்ந்தது அவளுக்கு. 100 வருஷ காலம் அவனை பிரிய நேர்ந்தது கோபர்களுக்கு. அவனுடைய முக தரிசனம் கூட கிடைக்கல அவளுக்கு. அந்த பிரிவு கண்ணனையும் ரொம்ப வாட்டித்து. துவாரகையில ராஜ்ய பரிபாலனம் பண்றான் கண்ணபிரான். சதா விரோதிகள் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தா. ஓயாத அரசியல் தொல்லை வேற. கோபாலனா இருந்தவன் பூபாலன் ஆயிட்டான். ஆனா ஆசை பூரா பிருந்தாவனத்துல, அம்மா யசோதையின் இடத்துல, அப்பா நந்தகோபர் இடத்துல. கன்றுகிட்டையும் மாட்டுக்கிட்டையும் யமுனை கரையிலையும் பிருந்தாவனத்திலையுமே அவனோட எண்ணம் உலாவின் இருக்கு. சாதுக்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கா, அயோக்கியர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கா. மத்தியில மாட்டிண்டு முழிக்கிறான் கிருஷ்ணன். நிம்மதியே இல்லை அவனுக்கு. சித்த நாழி புல்லாங்குழல ஊதுவோமே அப்படின்னா முடியல. வெண்ணைய வச்சுட்டு தேவகி அம்மா கூப்பிடுறா. ஏன்னா யசோதை சொல்லி அனுப்பியிருக்கா, கண்ணனுக்கு வெண்ணெய் பிடிக்கும், டெய்லி நீ வெண்ணெய் கொடுக்கணும் அப்படின்னு. அதை வாங்கி சாப்பிட ஒழியல. ருக்மிணி பிராட்டி பாலை சுண்ட காய்ச்சி வாசனா திரவியங்கள் எல்லாம் போட்டு தங்க கிண்டியில வச்சுருக்கா. அதை சாப்பிட டைம் இல்லை. இத்தனை கஷ்டப்படுறான் கண்ணபிரான். எப்படி பக்தாளை பார்க்கறதுன்னு ஒரு பிளான் போட்டான் கண்ணன். ஒரு மேளாவை வேணா நடத்துவோமே, எல்லா பக்தாளையும் ஒரு இடத்துல கூட்டிடுவோமே அப்படின்னு மனசுக்குள்ள சங்கல்பம் பண்ணிவிட்டான். கோபிகைகளை விட்டு பிரிஞ்சு 100 வருஷம் ஆச்சு. அவளையும் கூப்பிட்டுடலாம் அப்படின்னு நினைச்சான். எந்த இடத்துல எல்லாரையும் ஒன்று சேர்க்கலாம்னு பிளான் பண்ணி குருக்ஷேத்திரம் தான் தகுந்த இடம் அப்படின்னு நினைச்சான். அந்த சமயம் சூரிய கிரகணம் வந்தது. அந்த சூரிய கிரகண புண்ணிய காலம்தான் ஏற்றது அப்படின்னு அந்த மேளாக்கு ஒரு ஹெட்டிங் டைட்டில் கொடுத்தான். என்ன டைட்டில் அப்படின்னா சூரியோபராக புண்ணிய காலம் அப்படின்னு. கோபிகைகள்ல தேவகி வசுதேவர் அவள்லாம் பார்த்ததே இல்லை. பட்ட மகிழ்ச்சிகள் கூட அந்த கோபிகைகளை பார்த்ததே இல்லை. பஞ்சபாண்டவர்கள், குந்தி, இப்படி யாருமே அந்த பிருந்தாவன வாசிகளை பார்த்ததே இல்லை. அவளை பத்தி ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கா எல்லாரும். அதனால பார்த்தான், அங்கங்க இருக்கிற பக்தாள் வருவா, கண்ணனை வந்து பாப்பா, திரும்பி போயிடுவா. அதே மாதிரி மகரிஷிகள் மகான்கள் அவளும் கண்ணனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிடுவா. அதே மாதிரி பஞ்ச பாண்டவாளை இவன் போய் பார்ப்பான், வந்துடுவான் திரும்பி. அப்போ எல்லாரையும் குருக்ஷேத்திர மேளாக்கு வரவழைச்சுட்டான் கண்ணபிரான். சர்வ தேசங்கள்லேருந்தும் அங்கம் வங்கம் கலிங்கம் மகாராஷ்டிரம் கேரளம் திராவிடம்னு ராஜாதி ராஜாக்கள்லாம் வந்துட்டா. அவளோட பரிவாரங்களோட வந்துட்டாளாம். வசிஷ்டர், வாமதேவர், மார்க்கண்டேயர், அத்ரி, விஸ்வாமித்திரர்,
துர்வாசர் போன்ற மகரிஷிகளும் அவாபாளோட சீடர்களோட சிஷ்யாளோட வந்து சேர்ந்துட்டார். துவாரகாவாசிகளும் கண்ணன் பலராமன் அவளோட குருக்ஷேத்திரம் வந்துட்டா. கோகுல வாசிகளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. பிருந்தாவனத்தை காட்டிலும் என்ன வசதி குருக்ஷேத்திரம்? யமுனையை காட்டிலும் ஒரு புண்ணிய தீர்த்தம் உண்டா? கண்ணன் இங்க அடிக்காத லூட்டி வேற எந்த ஊர்ல போய் செய்ய போறான் அப்படின்னு நினைக்கிறார்கள் அவள்லாம். ஆனா கண்ணனை பிரிஞ்சு 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷ காலம் அவள்லாம் கண்ணீர் சிந்தி இருக்கா. கண்ணன் இனிமே இங்க வரமாட்டான், ராஜகுமாரிகளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், இந்த இடைய ஜனங்களை எங்க வந்து பார்க்க போறான், நாம வேணா போய் அவனை பார்ப்போமேன்னு ஆசைப்பட்டார்கள். கால் நடையா பானைகள்ல தயிர், மோர், வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்டு மாடு கண்ணுகள் எல்லாம் ஓட்டிண்டு வரார்கள். இவாதான் கடைசியா வந்து குருக்ஷேத்திரத்துல வந்து சேர்ந்தார். கொடி கட்டி பறக்கிறது தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம். அங்கங்க பெரிய டென்ட் எல்லாம் போட்டிருக்கு. சூரிய புஷ்கரணி அப்படிங்கிற ஒரு தீர்த்தம் இருக்கு அங்க, பரசுராமரால ஏற்படுத்தப்பட்டது. எல்லாரும் ஸ்நானம் பண்ணா கிரகண புண்ணிய காலத்துல பித்ரு தர்ப்பணங்கள்லாம் பண்றார்கள். பிராமணர்கள் ஏழை எளியவாளுக்கெல்லாம் தான தர்மம்லாம் பண்றார்கள். கூட்டம் கூட்டமா கடைகளுக்கு போறா எல்லாரும். சிலர் சங்கீதம், உபன்யாசம், டிராமா அப்படின்னு போறா எல்லாரும். சிலர் பாத்திரம் பண்டம்லாம் வாங்குறதுக்கு போறா. ஜே ஜே ஜேன்னு எங்க பார்த்தாலும் கூட்டம். ராஜாக்கள்லாம் வந்திருக்கா. கண்ணனோட உட்காந்து பேசுறா வாழலாம். கண்ணனோட அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் பார்க்கறா வாழலாம். ஆச்சரியப்படுறார்கள். ஆனா அந்த கண்ணபிரான் ரிஷிகளின் ஐஸ்வர்யமான ஞானத்துக்கு கைய குமிச்சுண்டு நின்று இருக்கானா. வசுதேவர் பார்த்தார், இத்தனை மகான்கள் வந்திருக்கா, இந்த மகான்கள் கிட்ட நமக்கு வேண்டியதை கேட்டுப்போமே அப்படின்னு அவள் எல்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரதானமா நாரதர் கிட்ட கேட்கிறார் வசுதேவர். என்ன கேட்கிறார் அப்படின்னா, அடியேன் கடை தேர ஏதாவது வழி சொல்லுங்கோளே அப்படின்னு கேட்கிறார். நாரதருக்கு சிரிப்பு வந்துடுத்து. அத்தனை ரிஷிகளும் கடை தேர வசுதேவர் வீட்டுல உட்காண்டிருக்கிற பிரம்மத்தை தேடிண்டு வரா. அது உபனிஷத் உச்சியில இல்ல, யோகிகள் ஹிருதயத்துல இல்ல, வைகுண்டத்துல இல்ல, திருப்பார்கடல்ல இல்ல, வசுதேவன் பிள்ளையா உட்காண்டிருக்கு. அவனை தரிசனம் பண்ணாலே நம்ம ஜன்மா கடை தேறிடும்னு மகான்கள்லாம் வந்திருக்கா. ஆனா அவளை பார்த்து இந்த வசுதேவன் கடை தேர வழி என்னன்னு கேட்கிறானேன்னு எல்லாரும் திகைச்சு போய் உட்காண்டிருக்கா. வசுதேவன் அந்த பிரம்மத்தை தன் பிள்ளை அப்படின்னு பார்க்கறான். அவ்வளவு சுலபமாயிட்டான் கண்ணபிரான். ஆனாலும் வசுதேவர் கேட்டார் அப்படிங்கிறதுக்காக சொல்றார்கள் உபாயத்தை. என்ன உபாயம் சொல்றார்கள் அப்படின்னா, வசுதேவா, சத்புத்திரனை பெற்றதுனால உனக்கு பிதுர்கடன் அடைஞ்சுடுத்து, இதிகாச புராணங்கள் கேட்கறதுனால ரிஷிகளுக்கு பட்டிருக்கிற கடனும் அடைஞ்சு போயிடுத்து, மனிதர்கள் இடத்துல உனக்கு கடனே இல்லை, பசு பட்சிகளுக்கு அன்னதானம் பண்றதுனால பூதங்களுக்கு செய்யற கடனும் அடைஞ்சுடுத்து, தெய்வக்கடன் மட்டும் தான்ப்பா பாக்கி இருக்கு, அதனால ஒரு பெரிய யாகம் நடத்து அப்படின்னு சொன்னார்கள். அதனால உடனே வசுதேவரும் இந்த குருக்ஷேத்திர பூமியில யாகம் நடத்த போறார். இப்படி ஒருத்தருக்கொத்தர் சம்பாஷணை நடக்கிறது. ராஜாக்கள்லாம் ஒரு பக்கம் உட்காண்டிருக்கா, அவள்லாம் பேசின்னு இருக்கா. ரிஷிகள்லாம் ஒரு பக்கம் உட்காண்டிருக்கா, அவள்லாம் பேசின்னு இருக்கா. இவாளுக்கு மத்தியில கண்ணபிரானும் உட்காண்டிருக்கான். கோகுலத்திலேருந்து வர ஆய்ச்சிகள்லாம் ஆயர்கள் பழைய நாகரிகத்திலேயே இருக்கா. 100 வருஷம் ஆயும் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அவாக்கிட்ட. இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா கபடு சூது கத்துக்கல அப்படின்னு அர்த்தம். பெரிய கட்டை வண்டியில சமையலுக்கு வேண்டியதெல்லாம் போட்டுண்டு பானை, சட்டி, மாட்டுக்கு வேண்டிய வைக்கோல் எல்லாத்தோடையும் கண்ணபிரான் எங்க கண்ணபிரான் எங்கன்னு கேட்டுண்டே வரார்கள். நந்தகோபருக்கு ரொம்ப வயசாயிடுது. யசோதையும் பெரிய உடம்பு, பானையில தயிர், வெண்ணெய் எல்லாம் எடுத்துட்டு நடந்து வரார்கள். மற்ற ஜனங்கள்லாம் இவாளை பார்த்து சிரிக்கிறா.
வெண்ணெய் நாத்தம் வேற அப்படிங்கிறார். துவாரகையிலேருந்து கிருஷ்ணன் வந்திருக்காராமே, எங்க தங்கி இருக்கார் அப்படின்னு விசாரிக்கிறார்கள். அதோ அங்க கருட கொடி பறக்கிறதே அங்கன்னு காண்பிச்சார்கள் எல்லாரும். உடனே கண்ணா கண்ணா கண்ணான்னு குரல் கொடுத்துட்டே வரார்கள். நந்தகோபர் கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லிட்டே வர்றார். அவர் குரலை கேட்டு சபையில இருந்த கண்ணபிரான் காதுல வந்து விழுந்துடுத்து. ராஜாதி ராஜாக்களுக்கு துவாரகாபதி, ரிஷிகளுக்கு ரிஷியாக இருக்கக்கூடிய நரநாராயண ரிஷி, வைகுண்டபதி நான் அப்படிங்கிறத மறந்து அன்னைக்கு அந்த குஞ்சு கிருஷ்ணன் ஓடி வருவானே, அது போல அப்பா அப்பா அப்படின்னு துள்ளி குதிச்சு உள்ள ஓடி வரான். உள்ளேந்து வெளியில ஓடி வந்து நந்தபாபாவை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டுட்டான். கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியறது. அப்பா அப்பான்னு சொல்லி அம்மா யசோதைய பக்கத்துல நின்று இருக்கா பார்த்தான். கண்கள்ல இருந்து கண்ணீர். அம்மா அப்படின்னு கூப்பிட்டான். 120 வயசுக்கு மேல ஆயிடுத்து கண்ணனுக்கு. ஆனாலும் கட்டி அணைச்சு மடியில உட்காத்தி வச்சுண்டு, கண்ணா குழந்தை வாடாப்பா இந்த வெண்ணெய் அப்படின்னு வாயில ஊட்டி விடுறா யசோதை பிராட்டி. அப்படி கொஞ்சரா அந்த குழந்தைய. பலராமனும் ஓடி வரார். நந்தகோபர் பலராமனை மடியில உட்காத்தி வச்சுட்டாரு. இவா வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு வசுதேவர் ஓடி வரார். தேவகி, குந்தி தேவி எல்லாரும் ஓடி வரார்கள். இவெல்லாம் கோபிகைகளை பார்த்ததே இல்லை. இந்த வயசுக்கு யசோதைக்கு கண்ணன் கிட்ட இருக்கிற பிரேமையும் அவன் அவள் மடியில உட்கார்ந்து வெண்ணெய் சாப்பிட்றதையும் பார்த்து ஆனந்த பாஷ்பம் கண்ணீர் விடுறார்கள் எல்லாரும். தேவகி சொல்றா ஓடி வந்து, அம்மான்னா இப்படியா, பிள்ளைனா இப்படியா அப்படின்னு கட்டிக்கிறா. யசோதைய கட்டிண்டு குலுங்கி குலுங்கி அழறா. யசோதை, நீ ஒரு ரத்தனம்மா, இந்த கோபால ரத்தனத்தை அன்னைக்கு நீ எனக்கு கொடுக்காம போயிருந்தா இப்படி ஒரு பிள்ளை எனக்கு கிடைக்குமா? என்ன கைமாறு பண்ணுவேம்மா உனக்கு அப்படின்னு குலுங்கி குலுங்கி அழறா யசோதையை கட்டிண்டு தேவகி. அதுக்கு யசோதை சொல்றா, என்னிடத்துல ஏதோ 10 வருஷம் வளர்ந்தது, நான் சரியா வளர்த்தேனோ வளர்க்கலையோ தெரியல. ஆனா தேவகி நீ பாக்கியவதிமா. குழந்தைய பெற்று தத்து கொண்டார்களோ தானே பெற்றார்களோன்னு நான் வளர்த்தது பெருசு இல்லை. ஆனா நீ பெத்த அன்னிக்கே என்னிடத்துல கொண்டு வந்து போட்டியே அந்த குழந்தைய, உன் பாக்கியமே பெருசு அப்படின்னு யசோதைய கட்டிண்டு, யசோதை தேவகியை கட்டிண்டு கண்ணீர் விடுறார். நந்தகோபரும் வசுதேவரை கட்டிண்டார். வசுதேவன் சொல்றார், நந்தகோபா சௌக்கியமாப்பா, உனக்கு என்ன கைமாறு செய்வேன்பா, இப்படி ஒரு பிள்ளைய எனக்கு கொடுத்திருக்கியேப்பா, ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சு நினைச்சு நான் கண்ணீர் விட்டுண்டே இருக்கேன்பா, இதை தவிர உனக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவரும் அழற. இப்படி பாசத்துல கட்டுண்ட கண்ணன் இப்படி கொஞ்சம் தலையை தூக்கி திருப்பினான். கோபிகைகள் அத்தனை பேரும் நிக்கிறத பார்த்தான். செட்டா நிற்கிறார்கள் கோபிகைகள். தாகா ததா பூதாகா அப்படிங்கிற சுகபிரம்ம ரிஷி. அவளை 12, 14, 15, 16 வயசுன்னு விட்டுட்டு வந்தானே, அவ இன்னைக்கு கிழவிகளா ஆயிருக்கணும். 100 வயசு கண்ணனுக்கு அப்படின்னா அவளுக்கு 100 வயசு ஆயிருக்கணும். தலை நிறைச்சு பல்லு போய் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லையா. அவ எப்படி இருக்கான்னா தாகா ததா பூதாகா அப்படின்னு ராசக்கிரீடையில எப்படி விட்டுட்டு வந்தானோ அப்படியே இருக்காளாம். குமரிகளாகவே இருக்காளாம் அவ. ஒவ்வொருத்தர் கையையும் போய் பிடிச்சுட்டான். அபிஸ்மரதன சக்கியாக அப்படின்னு அவ கைய பிடிச்சுண்டு, சகிகளே தோழிகளே என் ஞாபகம் இருக்கா? அந்த பிருந்தாவனத்துல எப்படிலாம் நான் குழல் ஊதுவேன், எப்படிலாம் ஆடு மேய்ச்சேன், நாம என்னெல்லாம் விளையாடினோம், எப்படி இருந்தோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா சகிகளே அப்படின்னு கேட்கறான். இப்படி அவன் கேட்டதும் அப்படியே உருகி போயிட்டார்கள் அத்தனை கோபிகைகள். அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருகிறது. அழுதுண்டே நிற்கிறார்கள். இப்படி தலையை தூக்கி கொஞ்சம் தள்ளி பார்த்தான். ராதைய பார்த்துட்டான் கண்ணபிரான். ஓடி போய் ராதே அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சுட்டான். ராதே அப்படின்னு உருகிறான்.
அத பட்டத்திரிகள் நாராயணியத்துல சொல்றார் பாருங்கோ. ரிபுஜன கலகைஹி புனப்புணர்மே சமூக கதைஹி இயதி விலம்பனா பூத்து இதி கிருத பரிரம்பணே த்வயி அதிவிவசா கலுராதிகா நிலில்யே. பட்டத்திரிகள் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல குருவாயூரப்பன் போய் ராதையை பிடிச்சுண்டான் அப்படிங்கிறார். பிடிச்சுண்டு ராதை கிட்ட சொல்றானா, சும்மா தொந்தரவா போய் எடுத்துடாதே, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். சும்மா தொந்தரவு, இங்க எவ்வளவு ராஜகாரியம், எவ்வளவு ஜனங்களை காப்பாற்றணும், இங்க ஓடணும் அங்க ஓடணும், அதைத்தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன் ராதே. ஆனா எனக்கு பலம்னு ஒண்ணு உண்டு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நான் படுத்துக்கிற போது ராதே ராதேன்னு ஒன்ன நினைச்சுட்டு தான் படுத்துப்பேன் ராதை அப்படின்னு அழறான். அடுத்த மாசம் இதெல்லாம் முடிஞ்சு போயிடும், உங்ககிட்ட ஓடி வந்துடலாம்னு நினைப்பேன். அடுத்த வாரம் முடிஞ்சு போயிடும், ஓடி வந்துடலாம்னு நினைச்சுட்டே 100 வருஷ காலம் ஓடி போயிடுத்து ராதே அப்படிங்கிறான். 100 வருஷமா பார்க்கலையேங்கிற தாபம் ராதைக்கு பெருசா இல்லை, இப்ப பார்த்துட்டமேங்கிற ஆனந்தம் பெருசு இல்லை. 100 வருஷம் ஆகியும் அவனை மறக்காம நான் துடிக்கிறது பெருசு இல்லை, என்ன மறக்காம அவன் துடிக்கிறானேன்னு நினைச்சா ராதை அவளால நிக்கவே முடியல. உடனே அவனோட மார்பிலேயே அப்படியே சாஞ்சுட்டா ராதை. அதைத்தான் சொல்றார் பட்டத்திரிகள் அந்த ஸ்லோகத்துல. சாஞ்சவளோட முதுக தடவி கொடுத்துட்டே அவளை ஆசுவாசப்படுத்தினான். யாரையோ மார்பில சாத்தி ஆசுவாசப்படுத்தின்னு இருக்காரு அப்படின்னு பார்க்கறா. தூரத்துல இருந்து ருக்மிணி பிராட்டி ஓடி வரா. ருக்மிணி பிராட்டி, சத்யபாமா, ஜாம்பவதி எல்லாரும் ஓடி வரார்கள். ருக்மிணியை பார்த்து சொல்றான் கண்ணன், ருக்மிணி இவதான் ராதை அப்படின்னு சொல்றான். ஏன்னா ருக்மிணி கிட்ட கதையா சொல்லிண்டே தான் ராத்திரி பூரா படுத்துட்டு இருப்பானா கண்ணன். ருக்மிணியும் அந்த ராதையை பார்க்கணும்னு துடிச்சிருக்கா. ஆனா பிருந்தாவனம் அழைச்சுண்டு போனதில்லை. இன்னைக்கு எல்லாரையும் பூட்டி வைக்கணும்னு தானே பிளான் பண்ணினான் கண்ணன். ராதையும் ருக்மிணியும் ஒருத்தருக்கொத்தர் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அஷ்ட மகிழ்ச்சிகள், துவாரகையில் உள்ள பகவானின் ராணிகள் எல்லாரும் கட்டிக்கிறா கோபிகைகளை. தான் ராணிகள் ராஜபுத்திரிகள்னு அவள்லாம் நினைக்கல. கோபிகைகளும் நம்மளை விட்டு இந்த ராஜபுத்திரிகளை கல்யாணம் பண்ணிட்டானேன்னு அவளும் நினைக்கல, அவளும் பொறாமப்படலை. எல்லாரும் தனித்தனியா இடம் பார்த்து உட்காண்டு இந்த கோபிகைகள், ராஜகுமாரிகள், இந்த அஷ்ட மகிழ்ச்சிகள் எல்லாரும் உட்காண்டு பேசுறா. குந்தி தேவி, யசோதை இவாள்லாம் ஒரு கூட்டம் தனியா உட்காண்டிருக்கா. நந்தகோபர், வசுதேவர் ஒரு கூட்டம் தனியா உட்காண்டிருக்கா. திரௌபதியும் கோபிகைகளோட வந்து சேர்ந்துட்டா. திரௌபதி வந்து கேட்கிறா கிருஷ்ண பத்தினிகளை பார்த்து, எல்லாரும் நீங்கள்லாம் கண்ணனுக்கே மாலையிட்டு இருக்கேளே, ஏன் அவனை கண்டு ஆசைப்பட்டேன் அப்படின்னு கேட்டா. உடனே ஒவ்வொரு பட்ட மகிழ்ச்சிகளும் தங்கள் கல்யாண கதையை ரத்தின சுருக்கமா சொல்றார்களாம். அப்படி ரத்தன சுருக்கமா பேசக்கூட தெரியும். நவயம் சாத்வி சாம்ராஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் அப்யுதேகே. கண்ணனுக்கு மாலையிட்டா சௌக்கியமா இருக்கலாம், ஒரு குறைவு இல்லை, ஐஸ்வர்யத்துக்கு குறைவு இல்லை அப்படின்னு ஆசைப்பட்டு நாங்க மாலையிடல. கிருஷ்ணன் பரமாத்மா, அவனுக்கு மாலையிட்டா மோட்சம் கிடைக்கும், வைகுண்டம் கிடைக்கும், ஆனந்தியம்பா ஹரே பதம் அப்படின்னு நினைச்சும் நாங்க மாலையிடல. எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, அவன் இருக்கிற திருமாளிகையில கூற்றவளா, வீடு கூற்றவளா இருக்கணுங்கிற ஆசை கூட இல்லை, விளக்கு மாறா துடப்பமா இருக்கணுங்கிற ஆசை. கிரக மார்ஜனீஷ்யாம் அப்படிங்கிறார் சுகபிரம்ம ரிஷி. அவன் ஸ்நானம் பண்ற போது அவனுக்கு தீர்த்தம் கொண்டு கொட்டணும் அப்படிங்கிற ஆசைங்கிறா ஒரு ராணி. அதனால்தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அவள். இன்னொரு ராணி சொல்ற, அந்த அரண்மனையை கூட்டி கோலம் போடலாம்னுங்கிற ஆசையில தான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றா. பகவானுக்கு கைங்கரியம் பண்ற கிங்கிரிகளா நிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாளாம் அவள்.
இவா சொல்றதெல்லாம் கோபிகைகள் கேட்டுருக்கா. அப்போ ருக்மிணி பிராட்டி சொல்றா, நாங்க வைகுண்டத்துக்கு ஆசைப்படல, இகலோக சாம்ராஜ்யத்துக்கு ஆசைப்படல, கண்ணபிரானுக்கு பாத சேவை செய்யணும்னு ஆசைப்படல, அவனோட கடாட்சம் கிடைக்கும்படி அந்த வீட்டுல ஓரமா சாத்தி வைக்கிற ஒரு மார்ஜனி அப்படின்னா துடப்பமா இருந்தா போரும்னு நாங்க ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தெய்வங்களான கோபிகைகள் தான் எங்களுக்கு வழிகாட்டி அப்படிங்கிறார் ருக்மிணி பிராட்டி. அவ எப்படி பக்தி பண்ணா கண்ணனிடத்துல அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதுலேருந்து அவளை மாதிரி பக்தி வருமா எங்களுக்குன்னு நினைச்சு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறார். யாரு? சாட்சாத் மகாலட்சுமி அவதாரமாக இருக்கக்கூடிய ருக்மிணி பிராட்டி. ரிஷிகள் இப்படி இவாள்லாம் பேசிட்டு இருக்கா. ரிஷிகள் கண்ணனோட தத்துவங்களை உட்காந்து பேசிட்டு இருக்கா. ராஜாக்கள்லாம் கண்ணனோட ஐஸ்வர்யத்தை பேசிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா. ஸ்திரீகள்லாம் கண்ணனோட பிரேமிய சொல்லி சொல்லி சந்தோஷப்படுறா. அது போல தேவகி, யசோதை இவெல்லாம் கண்ணனோட வாத்சல்யத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கா. இப்படி ஒரு ஆச்சரியமான மேளா. வசுதேவர் யாகத்தை ஆரம்பிச்சுட்டார். எல்லாரையும் 4 மாசம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் கண்ணபிரான். ராஜாக்களுக்கெல்லாம் பல்வேறு வேலைகள், அதனால அவள்லாம் கிளம்பி போயிட்டா. துவாரகையில இருக்கிற ஜனங்கள், பிருந்தாவன வாசிகள் எல்லாரும் தங்கிட்டார். பகல் கிருஷ்ண தியானமே பிருந்தாவன வாசிகள் பண்ணிட்டு இருக்கா. 4 மாசமும் அந்த 4 மாசமும் 4 நிமிஷமா ஓடி போயிடுதான் அவளுக்கு. ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிற போது அழறார்கள் எல்லாரும். ராதை கண்ணனையே பார்க்கறா. அவள் கிட்டக்க வந்தான். அவள் கையை பிடிச்சான். வியாபகம சமயே சமேத்ய ராதாம் நிரீக்ஷ்ய வீதகேதாம் அப்படிங்கிறார் நாராயணியத்துல பட்டத்திரிகள். பிரிவு துன்பம் போக அவள் ஆலிங்கனம் பண்ணிட்டான். கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சா ராதை. கண்ணன் புறப்படுறான். ஒருத்தருக்கு ஹிருதயத்துல துக்கம் இருந்தா சொந்த வீட்டுக்கு பட்டுன்னு போக மாட்டான். எங்கேயாவது போய் ஆறுதல் தேடிட்டு அப்புறமா தான் சொந்த வீட்டுக்கு போவா. அது மாதிரி கண்ணபிரான் ராதையை விட்டு பிரிஞ்சவன் நேர குருவாயூருக்கு வந்தான். மனசை சமாதானப்படுத்திக்க அப்படிங்கிற பட்டத்திரிகள். பவனபுரேஸ்வர பாஹி மாம் கதேப்யக. பகவான் புறப்பட்டதும் தோழிகள்லாம் ராதையை பார்த்து கேட்கிறா, ராதே ஏன் இவ்வளவு தாபப்படுற, வருத்தப்படுற? கண்ணன் தான் உன்னை துவாரகைக்கு வந்துடுன்னு கூப்பிட்டானே, நீ வேணா துவாரகைக்கு போயே அப்படிங்கிறார்கள் தோழிகள். அதுக்கு ராதை சொல்றா, எனக்கு பிருந்தாவனமே போரும். நான் கண்ணீர் விடுறது அவனை விட்டு பிரியறேனே அப்படின்னு இல்லை, என்னை விட்டு பிரிஞ்சு அவனும் அழறானேன்னு நினைச்சுதான் நான் கண்ணீர் விடுறேன், நான் வருத்தப்படுறேன். நான் பிருந்தாவனம் போனா இந்த மரத்துல தானே கண்ணன் உட்காந்துப்பான், இந்த மரத்துல தானே உட்காந்து வேணுகானம் பண்ணுவான், இங்க தானே ராசக்கிரீடை பண்ணினான். அந்த இடத்த பார்ப்பேன், அந்த யமுனைய பார்ப்பேன், அந்த பிருந்தாவனத்தை பார்த்து நான் என்னோட மனசை சமாதானப்படுத்திப்பேன். ஆனா கண்ணன் எதை பார்த்து சமாதானம் பண்ணிப்பான்? அதுதான் என்னோட வருத்தம் சகிகளே அப்படிங்கிறா ராதை. இந்த 4 மாசத்துல நான் கண்ணனை பார்த்ததுல அவன் சுகியாவே இல்லை, அவன் சுகமாவே இருக்கிறதா தெரியலை அப்படிங்கிறார் ராதை. ரிஷிகள்லாம் வரா, ராஜாக்கள்லாம் வரா, துரியோதனன் கர்ணன் இவாள்லாம் வரா, திடீர்னு பஞ்சபாண்டவாள்லாம் வரா. எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுனால அவாவாளுக்கு தக்கபடி பேசி அவாவாளோட பழகிண்டு பொதுவான சுவாமியாக இருக்கக்கூடிய கண்ணனை, அஸ்மத் சுவாமின்னு நமக்கே சொந்தமாகிய இந்த கண்ணனை இப்படி காத்துல பறக்க விட்டுட்டோமே, அவனை எப்படி சுகப்படுத்தணுமோ அப்படி சுகப்படுத்த வழி தெரியலையேன்னு நினைச்சு கண்ணீர் விடுறேன் அப்படிங்கிறார் ராதை. அவன் லீலைகள், அவன் சங்கல்பத்தை யார்தான் மாற்ற முடியும்? கோகுல வாசிகள் கண்ணன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஆச்சரியமான உபாக்கியானம் இது ஸ்ரீமத் பாகவதத்துல. கிரகண புண்ணிய காலத்துல உத்தமமான இந்த கிருஷ்ண லீலையை அனுபவிக்கும்படி பண்ணிய அந்த மாயனுக்கு, அந்த மாமாயனுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே கோபீ ஜனவல்லபாய
கோபாலாய மங்களம்.